நான் யாருக்காக உழைத்தனோ அவங்களே என்னை பார்க்கல. இது எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்கிறது. போண்டாமணி அவர்கள் கடைசியாக பேசிய வீடியோ இணையதளத்துல தற்போது வைரல் ஆயிட்டு வருது. அதிமுக மீது வருத்தத்தில் இருந்தாராம். போண்டாமணியை திக்குமுக்காட வைத்த இரு மாஜிகள். அவர் கொடுத்த கடைசியாக பேட்டி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அதிகமாக பரவி ரொம்பவே சர்ச்சை பொருளாக மாறியுள்ளது. வாங்க அந்த வீடியோல அவர் என்ன பேசியிருக்காருன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவில் சுமார் 270 படங்களில் துணை காமெடி நடிகராக நடித்து பிரபலமானவர் தான் போண்டாமணி. கிட்னி செயலிழந்த நிலையில் சென்னையில் உள்ள ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். தனது மருத்துவ செலவுக்காக உதவுமாறு பல நடிகர்களிடம் அவர் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் ரஜினிகாந்த், தனுஷ், விஜய் சேதுபதி, மயில்சாமி உள்ளிட்ட பலர் நடிகர்கள் அவருக்கு பணம் கொடுத்து உதவினாங்க. சிகிச்சை முடிந்து சரியாகி விடுவார் என குடும்பத்தினர்கள் வீட்டுக்கு அழைத்து சென்று பத்திரமாக பார்த்து வந்த நிலையில் நேற்று இரவு திடீரென மயங்கி விழுந்து அவரது உயிர் பிரிந்து விட்டது. இந்த சோகம்தான் தற்போது இணையதளத்துல தீயாக பரவி திரைத்துறையின் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இலங்கையிலிருந்து சினிமா கனவுடன் சென்னைக்கு வந்த கேக்தீஸ்வரன் தினமும் பசிக்கு சாப்பாடும் சாப்பிடும் அளவுக்கு காசு இல்லாத நிலையில் ஒரு போண்டாவை வாங்கி கொண்டு அதையே உணவாக பல நாட்கள் தின்று வாழ்ந்து வந்துள்ளார். சினிமாவில் இவர் அறிமுகமாகும் போது கேக்தீஸ்வரன் என்ற பெயரை மாற்ற வேண்டும் என்று சொல்லும் போது தனது குருநாதரான கவுண்டமணி எப்படி எனது பெயரை கவுண்டர்மணி என மாற்றிக்கொண்டாரோ அதே போல போண்டாமணி என மாற்றிக்கொள்வோம் என போண்டாமணி அவர்கள் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டாராம். காமெடி நடிகர் போண்டாமணி 2 சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் சென்னை ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின்பு சிகிச்சை முடிந்து தனது வீட்டில் இருந்தார். அப்போது அவருக்கு அதிமுக சார்பில் 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. மருத்துவமனையில் இருக்கும்போது தனக்கு யாராவது உதவி செய்யுங்கள் என்று மருத்துவமனையில் இருந்த போது உதவி கேட்டு நிறைய நடிகர்கள் இவருக்கு போய் உதவி செய்தாங்க. இதை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் சந்தித்த நடிகர் போண்டாமணி உருக்கமாக சிலவற்றை பகிர்ந்து கொண்டாங்க. இதோ அவருடைய பேட்டி இணையதளத்துல இப்போது கடைசியாக கொடுத்த பேட்டி வைரல் ஆயிட்டு வருது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதை அறிந்த தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் வந்து நலம் விசாரித்தார். முதல்வர் சார்பில் முதல்வரின் உதவியாளர் அவ்வப்போது தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார். நான் உழைத்த அதிமுக சார்பில் யாரும் வந்து நலம் விசாரிக்காத மன வருத்தம் அளித்தது. இன்று இரு முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் பெஞ்சமின் எனது இல்லம் தேடி வந்து நலம் விசாரித்து நிதி உதவி வழங்கி மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனது உடல்நிலை அறிந்த உதவிய நடிகர்கள் மற்றும் நடிகர்கள் சங்கத்தினருக்கு மிக்க நன்றி என ரஜினிகாந்த், அஜித் உள்ளிட்ட முன்னணி நடிகர் அனைவரும் நடித்துள்ளேன். எனக்கு சிறுநீரகம் அறுவை சிகிச்சை செய்ய இருப்பதால் என் துறை சார்ந்தவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என நம்புகிறேன். நான் உடல்நலம் பெற்று மீண்டும் வந்த மக்களை சிரிக்க வைக்க நடிக்க வேண்டும் என்று அந்த பேட்டியில போண்டாமணி அவர்கள் கடைசியாக கண்ணீர் மல்க கூறியிருந்தார். அதிமுக சார்பில் எனக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இருந்திருக்காங்க. எனக்கு எதை பத்தியும் பிரச்சனை இல்லை. எனக்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றி என போண்டாமணி அவர்கள் கடைசியாக உருக்கமாக பேசியது சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.